சிவாய நம. சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போட்டு போட்டு சிவாய நம. சிவா நம்ம இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த பதிவு ஒன்று நம்ம பார்க்கலாம். அது என்ன பதிவு பார்த்தீங்கன்னா, மனம் என்ற தன்மையை பற்றி. மனதை பற்றி அகத்திய பெருமான் என்ன சொல்றாருன்னா, கள்ளமில்லா மனக்குரங்கு அப்படிங்கிறாரு. கள்ளமில்லா மனக்குரங்கு நம்மளுக்கு புதுசா இருக்குது இல்லையா? மனதிற்கு கள்ளம் என்பதே கிடையாது, ஆனால் அது ஒரு குரங்காக இருக்கிறது. எப்படி மனம் கள்ளம் இல்லாமல் இருக்கிறது? நம்ம இதை ஆழ்ந்து நம்ம பார்க்க வேண்டும். மனதிற்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் அது எதிர்நோக்கியோ எதிர்பார்த்தோ இருப்பதில்லை. ஏதோ ஒரு நிலையை பார்த்துருக்கும். அந்த வழியை நம்ம பின்பற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் அதுக்கு உண்டாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த காரை நம்ம வாங்கணும், இல்லாட்டினா அதில் உட்காரணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்போ அந்த சமயத்தில் மனமானது அந்த காரவே நினச்சிட்டே இருக்கும். அப்போ நினைக்கும் பொழுது என்னன்னா, நம்ம ரோட்டில் போகும்போது எல்லாமே அந்த காரு மாதிரியே பலவிதமான கார்கள் அந்த போயிட்டுருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், நம்ம திடீர்னு நினைச்ச அந்த காரை பற்றி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கார் உடனே நம்ம கண்ணு முன்னாடி அதிகமாக தெரியுது. நம்ம அறியாமையோ ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்திருக்கும், இல்லாட்டி ஒரு கேள்வியாகவும் நம்மளுக்கு வந்திருக்கும். அப்போ மனமான தன்மை ஏதோ ஒன்றை கண்டு அதனை பற்றி கொள்கிறது. அந்த மனதிற்கு தெரியாது அது நல்லதா கெட்டதா என்று. ஆனால் அந்த மனதுக்கு அது பிடித்துள்ளது. இப்போ ஒரு திருட்டு தொழிலானாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஏமாற்று வேலைகளால் செஞ்சாலும் சரி, அந்த ஏமாற்று வேலை மூலியமாக ஒரு பொருளை எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் பொழுது நமக்கு நம்மை அறியாமையே அந்த எண்ணம் மனசுக்கு உண்டாயிருது. அப்போ மனம்ங்கிற தன்மை எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு அறிவுங்கிற தன்மை கிடையாது மனதிற்கு. அப்ப அறிவில்லா மனம், அதுக்கு கள்ள கபடம் எதுவுமே தெரியாது. அந்த மனதிற்கு கள்ள கபடம் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அந்த மனதிற்கு சொல்லும். அது சொல்லும்போது இது தவறு, இது சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதிற்கும் அறிவுக்கும் வெகு தொலைவாக இருக்கிறது என்று அர்த்தம். மனம் எப்பொழுது அறிவினோடு சேர்ந்து அறிவு சொல்லக்கூடிய விஷயத்தை மனம் எப்பொழுது கேட்கிறதோ, அந்த மனமானது வெற்றி அடையும். அதாவது செய்யக்கூடிய நிலைகளை சரியா செய்யும். இதேவே பார்த்தீங்கன்னா, அறிவுங்கிற இரண்டு வகையில நம்ம பார்க்கிறோம். இந்த அறிவுங்கிற தன்மை அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அதாவது யதார்த்த நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு அறிவாகவும், மற்றொன்று பார்த்தீங்கன்னா யதார்த்த நிகழ்வையும் கடந்து இருக்கக்கூடிய உட்பொருளை அறியக்கூடிய அறிவாகவும் இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்கலாம். இப்போ யதார்த்த அறிவு அப்படிங்கிற என்ன விஷயத்த சொல்லுதுன்னா, ஒரு மருத்துவத்துறையை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புதுவிதமான நோய் ஒன்றும் உருவாகுது. அந்த நோய் உருவாகக்கூடிய சமயத்தில் அதற்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ அந்த மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது யதார்த்தமான நிகழ்வு. அந்த யதார்த்தமான அறிவுக்கு பலவிதமான ஆராய்ச்சிகளை அந்த மனமானது செய்து கொண்டே இருக்கிறது. மனம்னா அறிவானது மனதின் மூலமாக ஈடுபட்டு அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு வெற்றி தோல்விகள் நிறைய வந்துட்டே இருக்கும். அதன் மூலமாக நமக்கு என்னாகும், இறுதியாக அதுக்கு மருந்து கிடைக்கும். இல்லைன்னா நாட்கள் பல ஆகலாம், வருடங்கள் பல ஆகலாம். அப்படிலாம் இருக்கும்போது அந்த மருந்துங்கிற தன்மை கிடைக்கும். அப்போ அறிவானது மனதோடு யதார்த்த நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த புவி சார்ந்து இந்த சரீரம் சார்ந்து இந்த நிலையில் இருக்கும்போது அந்த அறிவு மனதோடு சேர்ந்து அதை இணையும் பொழுது அந்த யதார்த்த நிகழ்விலேயே ஓடும். அப்ப யதார்த்த நிகழ்வில் ஓடும் பொழுது அதுக்கு யதார்த்த விதமான ஒரு அறிவின் மூலமாக மனமானது அறிவுரை பெற்று அதன்படி அது செயலாய் மாறும்போது அதனோட வடிவம் வேறாய் மாறுகிறது. இதே மற்றொன்று அறிவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மற்றொரு அறிவு என்ன அப்படின்னா, தன்னை கடந்திருக்கக்கூடிய விஷயத்தை தன்னை கடந்துன்னா இந்த சரீரம் அல்ல, சரீரமோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அது புற ரீதியாக போகும். தன்னை கடந்து அப்படின்னா
தனக்குள் கடந்து உள்கடந்த நிலையில் வந்து அறிவு வந்து உட்படும் போது அந்த அறிவுக்கே வந்து எந்த ஒரு தன்மையும் வந்து அறியப்படாது. உதாரணமாக என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு இறை வழிபாட்டில் நம்ம இருக்கிறோம். அந்த இறை வழிபாட்டில் இருக்கும் பொழுது முக்தி நிலை அறிய வேண்டும். அப்போ முக்தி நிலை அறிய வேண்டும் என்றால் அந்த முக்திக்கான மார்க்கம் எதுவுமே நமக்கு தெரியாது. பலவிதமான புத்தகங்களை எல்லாமே நம்ம படிக்கிறோம். பலவிதமான புத்தகங்களை படித்தாலும் அதுக்குண்டான பொருள் நமக்கு கிடையாது. இருந்தாலும் பலவிதமான குருக்களை தேடி குருமார்களை தேடி நம்ம போகிறோம். குருமார்களை தேடி போனாலும் குரு கூறக்கூடிய உபதேசத்திலும் மனது வந்து முழுமையாக ஈடுபடாமல் ஒவ்வொரு படிநிலையாய் ஒவ்வொன்றையும் கடந்து கடந்து செல்லும் பொழுது அங்கு என்ன நடக்கும்? யதார்த்தமான நிகழ்வு வந்து இல்லாமல் குழப்ப நிலையிலேயே நம்ம அந்த அறிவானது சென்று கொண்டே இருக்கும். அந்த குழப்ப நிலையில் வந்து அறிவு சென்று கொண்டிருக்கும் போது நம்ம அந்த நிலை என்ன பண்ண முடியும்? அதுக்குண்டான சரியான ஒரு தீர்வுங்கிற வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது. அப்போ அந்த தீர்வு வந்து எடுக்க முடியாத சமயத்தில் அப்போ மனமானது வெறுமையை நிலைத்து ஏதோ ஒன்றுக்காக ஏதோ ஒன்றை தேடி அதனால் செய்ய முடியாத ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து மன அறிவே வந்து ஒரு இடத்துல ஸ்தம்பித்து நிற்கும். என்னன்னா, எந்த வழியை போகலாம், எந்த வழியை சென்றால் முக்திக்குண்டான வழியை பார்க்கலாம், யாரை பார்க்கலாம், எந்த புத்தகத்தில் தேடலாம், இப்படியெல்லாம் மனம் சிந்தித்து கொண்டே இருக்கும். பல விதமான கோயில்களுக்கு போகலாமா, பல நிலைகளை வந்து பார்க்கலாமா, இப்படியெல்லாம் கடந்து 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 போகும்பொழுது நமக்கு யதார்த்தத்திலேயே நம்ம ஊன்றி விடுகிறோம். அப்போ தன்னை கடந்திருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து மனம் இன்னும் ஆழ்ந்து போகும் பொழுது மனமானது எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்தம்பித்து நிற்கும். அந்த நிலையே வந்து எல்லை நிலை என்று சொல்லப்படுகிறது. அந்த எல்லை நிலை வந்து என்ன ஆகுனா மனதினோடு சேரும். ஏன்னா ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவானது தேடிக்கொண்டிருப்பதாக நாம் எண்ணினாலும் அந்த அறிவு வந்து அது தேடுவதே இல்லை. அது எது மூலியமாக தேடுது என்று கேட்டால் மனதினால் தேடுகிறது என்று அர்த்தம். அப்போ அறிவுங்கிற தன்மை புலப்படாத பட்சத்தில் மனமானது ஒரு நிலையில் அடங்கி நிற்கும். குழப்ப நிலை இல்லாமல் மனமானது ஒரு நிலையில் அடங்கி நிற்கும் பொழுது அந்த இடத்தில் எதுவுமே இல்லாமல் போகும். அதாவது எந்த ஒரு நிலைகளும் செயல்களும் இல்லாமல் தனக்குத்தானே உள்ளில் கேள்வி எழுப்பும்படி அந்த மனமான உள்ளில் அடங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தெளிவு உண்டாகும். அந்த தெளிவு வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா மாயை அகற்றுவது. அந்த மாயை அகற்றக்கூடிய நிலை உள்ளில் பெறும்பொழுது மட்டுமே யதார்த்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூட்சம உட்பொருளை அறியக்கூடிய மார்க்கம் நமக்கு உண்டாகும். இந்த நிலையை எவர் ஆழ்ந்து தனக்குள் உணர்ந்து தன்னுள் உள்கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு ஞான வெளியான ஏகாந்த நிலை எனக்கூடிய சித்த பரவெளியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இதுவே இன்றைய பதிவின் முக்கியத்துவமாகும். சிவாய நம. சிவாக்கிய சித்த திருத்தாள் போட்டு சிவாய நம. சிவா.